கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 6ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, கார்த்தி அந்த கலசத்தை கொண்டுட்டு வராரு. கார்த்தி அந்த கலசத்தை கொண்டுட்டு வரதை பார்த்துட்டு சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தி கலசத்தை கொண்டுட்டு வந்துட்டு அவங்க அத்தை சாமுண்டீஸ்வரிக்கு கையில் கொடுக்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கையில் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ தான் என் மனசு நிம்மதியாக இருக்குது, என் வயிற்றுல பாலை வாத்தப்பா அப்படின்னு சொல்ல. அப்போ சந்திரா கேட்குறாங்க, இந்த கலசம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த கலசம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றின விசாரணை எல்லாத்தையுமே அப்புறம் வச்சுக்கலாம். கலசத்தை தேடி கோவில்லேருந்து வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட இந்த கலசத்தை கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு நேராக ரேவதியை கூப்பிட்டு, ரேவதி இந்த கலசத்தை கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுவாமா அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த கலசத்தை கொண்டு போய் சாமி ரூமுக்குள்ளே வச்சு சாமி கும்பிட்றாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு சந்திரன் நினைக்கிறாங்க, என்ன இது இவ்வளோ சுலபமாக அந்த டிரைவர் கலசத்தை கொண்டுட்டு வந்துட்டான், ஒருவேளை இந்த டிரைவருக்கு நம்ம தான் இந்த கலசத்தை திருட சொன்னோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சோ, அப்படியா இருந்தா நம்மளை பத்தின உண்மையான விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக இந்த வீட்டில் இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சந்திரா ஒரு கணக்கு பண்றாங்க. அப்ப கார்த்தி நேரா சந்திராவை பார்த்து முறைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஊர் மக்கள் வராங்க. வந்ததோட சாமுண்டீஸ்வரி அம்மா அப்படின்னு கூப்பிட, அப்ப ராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி உன்னை கூப்பிடுறாங்க பாரு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரியும் வரங்க அப்படின்ட்டு நேரா வெளியில போயிட்டு வர்றவங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க. அவங்க நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா இது மாதிரி கோவில் பூஜைக்காக கலசத்தை எடுத்துட்டு வருவீங்கன்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் உங்களை அப்படி தனியாக வர சொல்கிறது ரொம்ப தப்பு, அதனால உங்களை மேலே தாளத்தோட வர வைக்கணும் அப்படின்னு வந்திருக்கோம்மா அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க, நானும் உங்களை கூப்பிடலான்னு தான் இருந்தேன், இப்படி கலசத்தை தனியாக கொண்டுட்டு போகிறது தப்பு அப்படின்னு எனக்கும் தோணுச்சு, உங்களோட ஆதரவோட எடுத்துட்டு போனால் அது ரொம்ப பெருமை தானே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்ல, அங்கே உள்ளவங்களும் ஆமாம்மா போகலாமா அப்படின்னு கேட்க, சாமுண்டீஸ்வரியும் கண்டிப்பாக போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேவதி கிட்ட, ரேவதி போயிட்டு அந்த கலசத்தை எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்ல, ரேவதியும் நேராக சாமி ரூமுக்குள்ள போயிட்டு அந்த கலசத்தை எடுத்துட்டு வராங்க. கலசத்தை பார்த்ததோட சிவனாண்டிக்கு அதிர்ச்சியாக இருக்கு. இந்த கலசம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சிவனாண்டிக்கு ரொம்ப பெரிய குழப்பம். அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக சிவனாண்டியை பார்த்து, என்ன சிவனாண்டி கலசத்தை இப்படி பார்க்காத மாதிரி பார்க்குற, என்ன இந்த கலசம் காணாமல் போயிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி ஷாக் ஆகுறாரு. அப்ப சிவனாண்டி நினைக்கிறாரு, ஸோ கண்டிப்பா இந்த கலசத்தை பத்தின விஷயம் அந்த டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கணும், அதான் சுலபமா அந்த கலசத்தை எடுத்துட்டு வந்துட்டான், இதை பத்தி நம்ம சந்திரா கிட்ட கேட்கணுமே அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் சந்திராவோட முகமே மாறி போயிட்டு இதை சிவனாண்டி கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி நேரா மக்கள் கிட்ட, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து கலசத்தை எடுத்துக்கிட்டு நேரா கோயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா சாமுண்டீஸ்வரி நடத்தி முடிக்கிறாங்க. அங்க உள்ளவங்க எல்லாருமே சாமுண்டீஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்கம்மா, ஒரு பெண்களால எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவங்களுக்கு நீங்க ரொம்ப பெரிய பெரிய எடுத்துக்காட்டு பண்ணியிருக்கீங்க. கோவில் கும்பாபிஷேகத்தை பண்ணி பெண்களே கருவறையில போயிட்டு பூஜை பண்ற மாதிரி நீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு இது ரொம்ப பெரிய பாடமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சிவனாண்டி செம டென்ஷன் ஆகி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப டக்குன்னு சாமுண்டீஸ்வரி சொடக்கு போட்டு சிவனாண்டியை கூப்பிடுறாங்க. சிவனாண்டி நேரா சாமுண்டீஸ்வரியை திரும்பி பார்க்க, அப்ப சிவனாண்டி கேட்கிறாரு, என்ன வேணும் உனக்கு இப்ப அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பெண்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கீழே கிண்டல் தனம் பண்ண, இன்னைக்கு பாத்தியா எல்லாருமே சேர்ந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி முடிச்சிருக்கோம், இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்னு தானே நீ பல திட்டங்கள் போட்டது எனக்கு நல்லாவே தெரியும், அது எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்கி எப்படி இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி முடிச்சேன் பாத்தியா, நீ இதே மாதிரி எத்தனை தடவை என்கிட்ட அவமானப்பட போற அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி செம டென்ஷன் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்துட்டு சந்திரா ரொம்ப ஒரி பண்றாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அங்க உள்ளவங்களை பார்த்து, இங்க பாருங்க, இனிமே இந்த கோவில்ல நடக்க போற பூஜை எல்லாத்துக்குமே நானே செலவு பண்றேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி நேரா வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியா உட்கார்றாங்க. கார்த்தி வந்ததோட சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு டிரைவர், நீ இந்த குடும்பத்துக்கு எப்பேற்பட்ட உதவி பண்ணியிருக்க அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா,
இந்த குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்திருக்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, நல்லா இருக்குக்கா, எவன் இந்த கலசத்தை திருடினானோ அவனும் திரும்பி கொண்டாந்து வச்சிருக்கான், அவனுக்கு போயிட்டு நீ நன்றி சொல்ற அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, உனக்கு தான் வந்துட்டு இந்த டிரைவர் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா இன்னைக்கு இவன் இந்த கலசத்தை கொண்டுட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்மளோட மானமே காப்பாத்தப்பட்டிருக்கு. இல்லைன்னா அந்த சிவனாண்டி முன்னாடி நான் இன்னைக்கு தோத்து போயிருப்பேன்னு. நீயே சொல்லு, இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்தினது யாரு? இந்த டிரைவர் தானே அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அப்படி இல்லக்கா, இந்த வீட்டுக்குள்ளேருந்து அந்த கலசத்தை திருடிட்டு போனதே அவன் தானே அப்படின்னு. அப்ப ரேவதி டக்குன்னு, இங்க பாருங்க சித்தி, கலசத்தை கண்டிப்பா டிரைவர் திருடிட்டு போல, வேற யாரோ ஒருத்தவங்க தான் இந்த வீட்டுக்குள்ளேருந்து இந்த கலசத்தை திருடிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கலசத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வேற யாரா இருக்கும், கண்டிப்பா அந்த சிவனாண்டி தான். அவனுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கலசத்தை பத்தி தெரிஞ்சு அவன் எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா, நீங்க அந்த சிவனாண்டியும் கார்த்தியும் சேர்ந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறத இன்னும் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, ஒருவேளை அந்த சிவனாண்டியோட ஆளு கார்த்தியா இந்த டிரைவரா இருந்தா கண்டிப்பா இத்தனை நாளும் அந்த டிரைவர் இந்த வீட்டுல தாக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனையோ சுலபமான விஷயங்கள் கிடைச்சிச்சு என்னை தீத்து கட்டுறதுக்கு. ஆனா இவன் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற அவசியம் என்ன? கண்டிப்பா இவனுக்கும் அந்த சிவனாண்டிக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. ஆனா யாரோ ஒருத்தவங்க இந்த டிரைவர் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டம் போடுறாங்க. கண்டிப்பா அந்த சிவனாண்டியா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த டிரைவர் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்னை தொட முடியாது அப்படிங்கறத சிவனாண்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதனாலதான் கார்த்தியை பயன்படுத்தி இந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான். ஆனா என்ன பண்ணாலும் கண்டிப்பா இந்த டிரைவர் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னதோட அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, இவன் தானக்கா காரணமே ரேவதியோட நிச்சயதார்த்தம் பாதியில நின்னதுக்கு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எனக்கும் அதுல பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு தோணுது. அதை கூடிய சீக்கிரம் இந்த டிரைவர் கண்டுபிடிப்பான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன இது, ரொம்ப ஓவரா இந்த டிரைவருக்கு அக்கா சப்போர்ட் பண்றாளே, விட்டா இவ இந்த வீட்டுல ஒரு பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா போலையே அப்படின்னு சந்திரா செம காண்டாகிறாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, எனக்கும் ஆரம்பத்திலேருந்து இந்த டிரைவரை பார்த்தா ஒரு சந்தேகமும் இல்லை. எனக்கு என்னமோ இவன் நல்ல மாதிரிதான் தெரியுது. இவனை கோத்து விடணும் அப்படின்னு யாரோ இதை பண்றாங்க அப்படின்னு. அப்ப டக்குன்னு ரோகிணி சொல்றாங்க, என்னங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நேரம் பார்த்தா டிரைவரை திட்டுறேன்னு சொல்றீங்க, ஒரு நேரம் பார்த்தா டிரைவரை சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க தான் அம்மாவுக்கு எதிரா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அப்ப டக்குன்னு சாமுண்டீஸ்வரி முறைக்க அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஐயோ, அத்தைக்கு எதிரா நானா? என்னால எல்லாம் அத்தையை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? அத்தை ஒரு தடவை திரும்பி முறைச்சு பார்த்தா நான் அப்படியே எரிஞ்சு பஸ்பம் ஆயிருவேன். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதடி, 3 வேளை சாப்பாட்டுக்கு ஒல வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாங்கணும் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, இந்த கலசம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு. அப்ப ரேவதி நடந்ததையெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாமே அந்த கடவுள் துணை இல்லைன்னா நடந்திருக்காது. ஏன்னா கண்டிப்பா அந்த பாம்பு அந்த குழந்தைய கடிச்சதுக்கு காரணம் இதாதான் இருக்கும். அதனாலதான் நீங்க அந்த குழந்தைக்கு போயிட்டு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. இதனாலதான் அந்த கலசமும் உங்க கைக்கு வந்திருக்கு. நல்ல வேலை அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அம்மா, இப்ப கூட சொல்றேன், அந்த மகேஷோட தலையில அடிச்சது கண்டிப்பா இந்த டிரைவரா இருக்க வாய்ப்பே கிடையாது. யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கம்மா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, எனக்கும் ஆரம்பத்திலேருந்து அந்த சந்தேகம் தான் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவரை பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர், இந்த குடும்பத்துக்கு நீ ரொம்ப பெரிய நன்றி பண்ணியிருக்க அப்படின்னு. அப்ப டிரைவர் சொல்றாரு, இது எல்லாமே என்னோட கடமை தான் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சந்திராவை காமிக்கிறாங்க. சந்திரா நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு சிவனாண்டிக்கு கால் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க, என்னங்க இங்க என்ன நடக்குது தெரியுமா? அந்த டிரைவர் அந்த கலசத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான். எப்படி எடுத்துட்டு வந்துட்டானே தெரியல. சிவனாண்டி கேட்குறாரு,
இப்படி அவன் கைக்கு கலசம் வந்துச்சு அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க அனுப்பின ஆளு கண்டிப்பா சொதப்பிட்டான். அந்த கலசத்தை கொண்டு போய் வீசாம அவன் கொண்டு போய் அடகு கடையில வச்சிருக்கான். இது அந்த டிரைவருக்கு தெரிஞ்சு போயிட்டு எப்படியோ மீட்டு கொண்டுட்டு வந்துட்டான். ஆனா அந்த சாமுண்டீஸ்வரிய அவமானப்படுத்தணும்னு நினைச்சோம். ஆனா அது நடக்காம போயிட்டு அப்படின்னு. அதுக்கு சிவனடி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, இது ஒரு வாய்ப்பு தானே, இங்க பாரு, கண்டிப்பா அவன் மாட்டாம இருக்க மாட்டான் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் வேற. எனக்கு என்னமோ அந்த ரவுடி நம்மளை காட்டி கொடுத்துருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, உன்னைய பார்த்து எனக்கு ஒரு வாரம் ஆகிட்டு, நீ வீட்டுக்கு வந்துட்டு போறியா அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, என்னங்க கண்டிப்பா அந்த டிரைவருக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா என்னை ஃபாலோ பண்ணாலும் பண்ணுவான். நான் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை ஆகிருமே. நம்ம வேணா கொஞ்ச நாள் கழிச்சு மீட் பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, கண்டவனுக்கு பயந்து என் பொண்டாட்டிய மீட் பண்ணாம இருக்க முடியாது. நீ வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவும் சரிங்க, இன்னைக்கு சாயந்தரம் போல மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. அதே நேரம் கார்த்தி இதை காதுல வாங்கிடுறாரு. இன்னைக்கு சாயந்தரம் போல இந்த சந்திரா யாரையோ பார்க்க போறாங்க. ஒருவேளை அந்த சிவனாண்டியா கூட இருக்கலாம். ஒருவேளை இவங்க மட்டும் அந்த சிவனாண்டியை போய் பார்த்துட்டா சிவனாண்டிக்கு இவங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஆனதோட சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, அக்கா எனக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, என் ரூமுக்கு போய் படுத்துக்கிறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு எல்லாருக்கிட்டே சொல்லிடு அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிம்மா சந்திரா, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி வந்து நினைக்கிறாரு, என்ன இது இவங்க ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா வீட்டுல உள்ள எல்லாரும் தூங்குறாங்க. தூங்குனதோட சந்திரா யாருக்கும் தெரியாம நைஸா வெளியில வராங்க. அப்ப நம்ம கார்த்தி போர்ட்டிகோல படுத்து கிடக்குறாரு. அப்ப சந்திரா கார்த்தியை பார்த்துட்டு, என்ன இது இவன் இங்க படுத்து கிடக்குறான் அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப சந்திரா எட்டி பார்க்க கார்த்தி நல்லா தூங்கிட்டு இருக்கிறது தெரியுது. சந்திரா நினைக்கிறாங்க, இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், ஸோ இவன் இப்ப கிளம்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நம்ம எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு நைஸா அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அப்ப கார்த்தி இதை கவனிக்கிறாரு. அப்ப சந்திரா பாக்குறப்ப கார்த்தி தூங்குற மாதிரியே நடிக்கிறாரு. சந்திரா வந்துட்டு நைஸா கேட்டை விட்டு வெளியில வர அப்ப கார்த்தி கிளம்புறாரு. கார்த்தி கிளம்பி நேரா சந்திராவை பார்க்க சந்திரா அந்த இடத்துல இருந்து போறதை பார்த்துட்டு கார்த்தி ஃபாலோ பண்ணி போறாரு. சந்திரா நேரா அந்த சிவனாண்டி வீட்டு பக்கம் போக கார்த்தி இதை பாக்குறாரு. இந்த அம்மா எதுக்கு இந்த சிவனாண்டி வீட்டு பக்கமா போறாங்க அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அங்க போனா சிவனாண்டியும் சந்திராவும் மீட் பண்றாங்க. இதை பார்த்ததோட கார்த்தி செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம சந்திரன் நேரா சிவனாண்டி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு வரதுக்கே எனக்கு பெரும்பாடு ஆகிட்டு தெரியுமா அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த சாமுண்டீஸ்வரியை மட்டும் ஊருக்கு முன்னாடி அவமானப்படுத்தி அவளை ஓரங்கட்டிட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை. அவளை ஈஸியா பார்க்க வச்சுக்கிட்டே நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. அவ மட்டும் குழந்தை குட்டி அப்படின்னு சந்தோஷமா இருக்கா, ஆனா நம்ம யாருமே இல்லாம இப்படி அனாதையா இருக்கமே அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, இது எல்லாமே எங்க அப்பாவுக்காக தான், எங்க அப்பாவை கொன்னவளை பழி வாங்குறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, என்னங்க அதுக்காக தான் நானும் உங்களுக்கு உதவி பண்றேன், எங்க அக்கா பண்ணது தப்பு தான் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அம்மாவும் உன்னை ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டா இருந்தாங்க அப்படின்னு. அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க சரி அப்படின்னு. அப்ப சிவகாமி அங்க வராங்க. சிவகாமி வந்ததோட கார்த்தி இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. சிவகாமி நேரா சந்திரா கிட்ட, என்னம்மா மருமகளே வீட்டுக்கு வந்திருக்கியா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, வேற என்ன மாமியாரை பண்றது, இப்படி யாருக்கும் தெரியாம தான் வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப சிவகாமி சொல்றாங்க, இங்க பாரு, நான் எதுக்காக உன்னை விட்டு வச்சிருக்கேன்னு தெரியுமில்ல, அந்த வீட்டுக்குள்ள உள்ள அந்த சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அவளை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன். இல்லைனா என்னைக்கு நீ அந்த சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி அப்படின்னு தெரிய வந்துச்சோ அப்பவே இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தி இருப்பேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம சிவனாடி சொல்றாரு, அம்மா தயவு செஞ்சு சந்திராவை எதுவும் சொல்லாதம்மா, சந்திரா நமக்கு பல வகையில நல்லதுதாம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட சிவகாமியும், அதனால தாண்டா நானும் அவளை விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம சந்திரா வந்துட்டு நேரா சிவனாண்டி பார்த்து, இங்க பாருங்க, கண்டிப்பா அந்த டிரைவருக்கு என் மேல இன்னைக்கு சந்தேகம் வந்திருக்கும், அந்த ரவுடி கண்டிப்பா என்னை பத்தின விஷயங்களை சொல்லியிருப்பான் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சொன்னா சொல்லிக்கட்டும், இங்க பாரு, அப்படியே அந்த ரவுடி சொல்லியிருந்தாலும் இன்னரும் அந்த டிரைவர்
உன்னை பற்றின விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லியிருக்கணும்ல. ஆனால் சொல்லாமல் இருக்கன்னா என்ன காரணம்? உன்னை பற்றின விஷயங்கள் எதை பற்றி வேணாலும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னால் கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி நம்ப மாட்டா. ஏன்னா சாமுண்டீஸ்வரியோட நம்பிக்கை நீ அவ்வளோ வாங்கி வச்சிருக்க. அதனால கண்டிப்பாக அந்த டிரைவர் என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். அதனால நீ கவலைப்படாது அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் பயமாக இருக்குது. ஒருவேளை அந்த டிரைவர் ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டா அதுக்கப்புறம் என்னால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து கார்த்தி கை தட்டிக்கிட்டே அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தியை பார்த்ததோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சிவனாண்டி சந்திராவை பார்த்து கவலைப்படாத சந்திரா அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி இங்கேருந்து வந்துட்டு, உங்களோட நாடகம் ரொம்ப சூப்பராக இருக்கே, பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த பொறுக்கி சிவனாண்டி கிட்ட சொல்லி சாமுண்டீஸ்வரியை பழி வாங்குறதுக்காக இத்தனை வருஷமா கூடவே இருந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சொந்த அக்காவுக்கே துரோகம் பண்றீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட மனசு உறுத்தல அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா சொல்றாங்க, சொந்த அக்காவா? சொந்த அக்கா தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ மட்டும் குழந்தை குட்டி அப்படின்னு சந்தோஷமா இருக்கா. ஆனா என்னையும் இவரை பிரிச்சு வச்சிருக்காள்ல, அப்படிப்பட்ட அவளுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களோட வாழ்க்கை நீங்க வாழணும் அப்படின்னா நீங்க தான் வந்து வாழணும். அதை விட்டுட்டு அந்த வீட்டுல இருக்க அவங்கள கொலை பண்ணணும், தீர்த்து கட்டணும் அப்படின்னு பஞ்சகத்தோட இருந்தீங்கன்னா அது தப்பு உங்க மேலதான். நீங்க ஹாப்பியா வாழணும் அப்படின்னா நீங்க தான் உங்களோட வாழ்க்கையை முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம சந்திரா சொல்றாங்க, வந்துட்டாங்கப்பா அப்படியே அட்வைஸ தள்ள, இங்கே பாரு, நான் சாமுண்டீஸ்வரியை தீர்த்து கட்ட போறேன் உன் கண்ணு முன்னாடி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா உங்களால முடியாது. அந்த வீட்டுக்குள்ள இருக்க என்ன மீறிதான் அந்த வீட்டுக்குள்ள உள்ளவங்கள தொட முடியும். கண்டிப்பா உங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா சொல்றாங்க, அதையும் பார்க்க தானே போற, என்னை பத்தி நீ போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைப்ப. ஆனா சாமுண்டீஸ்வரி உன்னை விட என்ன ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால கண்டிப்பா நீ என்ன சொன்னாலுமே அவ ஏத்துக்கவே மாட்டடா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அதையும் பார்க்கலாமே என்ன நடக்குது அப்படின்னு. கண்டிப்பா நீங்க எப்படிப்பட்டவங்க, சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு நீங்க என்னெல்லாம் துரோகம் பண்ணீங்க, இந்த சிவனாண்டிக்கும் உங்களுக்கும் என்னெல்லாம் தொடர்பு இருக்கு, நீங்க எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட ஒரு நாள் ப்ரூவ் பண்ணுவேன். அப்ப உங்களை மேடம் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவாங்க, நீ பார்க்கதான் போற அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம பேசாத, உன்னால எதையுமே நிரூபிக்க முடியாது என்கிட்ட. உன்கிட்ட எந்தவித ஆதரவும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது உனக்கு இன்னும் தெரியல. கண்டிப்பா ஒரு நாள் நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போவேன். அப்ப சிவனாண்டி நேரா சந்திரா கிட்ட, சந்திரா, என்ன சந்திரா இப்படி சவால் விடுறான் அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, குறைக்கிற நாய் கடிக்காது. அவன் சுத்தமா சத்தம் போட்டுட்டு கம்முன்னு போயிடுவான், கவலைப்படாதீங்க. அவனை ஃபர்ஸ்ட் அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். முக்கியமா ரேவதியோட நிச்சயதார்த்தத்துக்கும் இந்த டிரைவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, கண்டிப்பா அந்த டிரைவர் ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.